இன்று எங்களுக்கு மேயர் அவர்களை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இப்போது கிடைச்சிருக்கிறது. அந்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், சுவாதீனமாக வந்த உறுப்பினர்கள் கூட எங்களுக்கு ஆதரவாக வழங்குறதுக்கு அவர்கள் இப்போது முன் வந்து இருக்கிறார்கள். எனவே வரக்கூடிய 16ஆம் தேதி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒரு மேயரை கொழும்பு நகரத்துக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே நாங்கள் ரீசா ஜரூக் அவர்களை நியமித்து இருக்கிறோம். அவரை நாங்கள் இந்த கொழும்பு மேயர் பதவிக்கு அதிலே அவரை வெல்ல வைக்கிறதுக்கு கூடிய, அவருக்கு மற்ற கட்சிகளுடைய ஆதரவை எடுக்கக்கூடிய பல பேச்சுவார்த்தைகள் நாங்கள் செஞ்சு இப்போது அவர்களும் எங்களுக்கு வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. உபநகராதிபதி பிரதிமேயர் யார் எனும் யோசனையை ஐக்கிய தேசிய கட்சி முன்வைக்கும். கௌது உபநகராதிபதி வரையாக்கினேன். எனினும் மாநகர சபை மேயர் தொடர்பில் இதுவரையில் எதிர்க்கட்சி இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என ஐக்கிய மக்கள் கூட்டணியில் அங்கம் வகிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். கொழும்பு மாநகர சபை பொறுத்த மட்டிலும் அங்கும் தவிசாளர் தெரிவு சம்பந்தமாக, குறிப்பாக யார் நகரபிதாவாக வரப்போகிறார் என்பதை பற்றிய விவகாரத்தில் இன்னும் எங்களுடைய கட்சியோடு ஒரு தீர்க்கமான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இது சம்பந்தமாக இன்று காலை SLPP கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவோடும் நான் கதைத்த போது அவரும் இந்த நகரபிதா தெரிவு சம்பந்தமாக இன்னும் சரியான உடன்பாடுகள் எட்டப்படவில்லை என்ற அடிப்படையில் எனக்கு கூறியிருந்தார். ஆனால் கட்சியின் மேல்மட்டத்திலிருந்து இன்னும் நாடு பூராவும் இருக்கிற இதர சபைகளில் ஆட்சியமைப்பு சம்பந்தமான ஒழுங்கான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இடம்பெறவில்லை. எவ்வாறாயினும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைக்காது என அமைச்சர் நலிந்து ஜெயதிச தெரிவிக்கின்றார். தோல்வியடைந்த அடிப்படையற்ற எதிர்க்கட்சி ஒன்று எமது பாராளுமன்ற வரலாற்றில் ஒருபோதும் இவ்வாறு இருந்ததில்லை. இதுவரையில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள 161 சபைகளில் 151 சபைகளை தேசிய மக்கள் சக்தியை ஸ்தாபித்துள்ளது. எஞ்சிய 10 சபைகளில் ஒரு சபை கூட ஐக்கிய மக்கள் சக்திக்கோ அல்லது மொட்டு கட்சிக்கோ இல்லை. கதிரி சின்னத்துக்கும் எதுவும் இல்லை. தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளுக்கு சொந்தமான 10 கட்சிகளே அங்கு எஞ்சி இருக்கின்றன. தேர்தலுக்கு பின்னர் சபைகளை ஸ்தாபிப்பதை போன்ற பிம்பத்தை சஜித் பிரேமதாச காண்பித்தார். எஞ்சிய சபைகளிலும் பெரும்பான்மையாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும். மக்கள் திசை காட்டிக்கே வாக்களித்துள்ளனர். அவர்களின் கொள்கைகளுக்கு ஏற்பவே மக்கள் வாக்களித்தனர். தற்போது ஒன்றிணைந்துள்ளதாக கூறுகின்றனர். அவர்களால் அவ்வாறு ஒன்றிணைய முடியாது. பல்வேறு நெருக்கடிகள் எதிர்க்கட்சிக்குள் இருக்கிறது. தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் பதவிகளுக்கு சண்டையிடுகின்றனர். கிடைக்காத தவிசாளர் பதவிக்கு சண்டையிடுகின்றனர். கிராமத்தையும் நகரத்தையும் அபிவிருத்தி செய்வதற்காக அவர்கள் ஆணையை கோரவில்லை. தவிசாளர் உப தவிசாளர் பதவிகளுக்காகவே அவர்கள் ஆணையை கோருகின்றனர். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் சஜித்துக்கு கிட்டாது. ගන්න පුළුවන් ඒවා නෙවෙයි. ඔය බලය ඉල්ලන්නේ ගම හදන්න නගරය හදන්න නොවෙයි. Tamanට ඔය සභාපති කටුවක් උසාවති කටුවක් ගන්නනේ. කොළඹ මානගර සභාවේ බලයවත් පිහිටව ගන්න ඔය සජිත් අවස්ථාව ලැබෙන්නේ නැහැ.